Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 and 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு கைனமெட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிலேருந்து நம்ம வெலாசிட்டி நம்ம பொதுவாக எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதோட நம்ம இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றது ரிலேட்டிவ் மோஷனுக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல மோஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது தான் இந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ப்பா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 and 2 டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கும்போது ஒரு ஏன்ற ஆப்ஜெக்டை பொறுத்து பின்ற ஆப்ஜெக்ட் வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏவை பொறுத்து பி வேரி ஆகும்போது அதுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பியை பொறுத்து ஏ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறத ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. When two objects A and B are moving with the different velocities, then the velocity of one object A with respect to the another object B. It is called the relative velocity of object A with respect to B அப்படின்னு அர்த்தம். ஏன்ற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி பின்ற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ரெண்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும்போது ஏன்ற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை நம்ம பின்ற ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றதுக்கு பேர் தான் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. புரிஞ்சுங்களாப்பா. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒன்றை பொறுத்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா மோஷனில் இருக்குது. சிலது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் இருக்கலாம், சிலது எலிப்டிக்கல் மோஷனில் இருக்கலாம், சிலது சர்க்குலர் மோஷனில் இருக்கலாம். எல்லாமே ஒரு பர்டிகுலராக ஒரு டெஃபினட் டைரக்ஷன் ஒரு மோஷனை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாம் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக சில டைரக்ஷன்ஸை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணிக்கலாம்ப்பா. நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். சரிங்களா. ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது மேத்தமெட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த சென்டர் பாயிண்ட் ஓ அப்படின்ற இந்த ஆரிஜின்ல இருந்து நம்மளுக்கு டுவார்ட்ஸ் ரைட் டைரக்ஷன் அப்படின்றது பாசிட்டிவ் ஐ கேப் சொல்லக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ்னும் அந்த எக்ஸ் ஆக்ஸுக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ் டைரக்ஷனை மைனஸ் ஐ கேப் அப்படின்னு எடுப்போம். சரிங்களாப்பா. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டோட மோஷன் சேம் டைரக்ஷனில் ஒரே டைரக்ஷனில் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறத நம்ம பாசிட்டிவ் ஐ கேப்னு எடுத்துக்கலாம். அதே இது நம்மளுக்கு என்னன்ற இந்த நார்த் டைரக்ஷன் அப்படின்றத பாசிட்டிவ் ஜே கேப். அப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஓன்ற ஆர்ஜின் கீழே இருக்கக்கூடியது நெகட்டிவ் ஜே கேப் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஏன்னா வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலே போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் இல்லைங்களாப்பா. ஸோ அதுக்காகவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த வெலாசிட்டியில் ஒரு மோஷனை கன்சிடர் பண்ணும்போது அதுக்கான டைரக்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய கான்செப்டை நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம்ப்பா. பொதுவாகவே செலஸ்டிகல் பாடிஸோடைய மோஷன் எல்லாமே ரிலேட்டிவ் மோஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு மோஷன் இன்னொரு மோஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு இருக்கு. நம்ம எர்த் அண்டு மூனுடைய மோஷன் கூட கிட்டத்தட்ட இதே மாரி தான். ஒரு மோஷன் இன்னொரு மோஷனை டிபெண்ட் பண்ணி தான்ப்பா இருக்கு. சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருப்போம். அந்த ட்ரெயினில் நம்ம ரெஸ்ட்ல இருந்திருக்கும் போது வெளியே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மோஷன்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். குறிப்பாக அந்த ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கூட நம்மளுக்கு மோஷன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களாப்பா. நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்போம். ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ நம்ம ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் பக்கத்து ட்ரெயினை பார்க்கும்போது அந்த ட்ரெயின் தான் கிளம்புன மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது நகர்றத வச்சு நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகுது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நாமளே உணர்ந்திருப்போம். ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து இன்னொரு ஆப்ஜெக்டோடைய மோஷனை சொல்கிறது தான் இந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் 2 ட்ரெயின் ஒரே டைரக்ஷனில் ஒரே சேம் வெலாசிட்டியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளுக்கு போகுதுன்னு வச்சுக்கிடுமே. ஸோ அப்போது ஒரு ட்ரெயினில் இருந்து போகிறவர் இன்னொரு ட்ரெயினில் போகிறவரை பார்க்கும்போது அந்த இன்னொரு ட்ரெயினில் இருக்கிறவரை நம்மளால் ஏதோ ரெஸ்ட்டில் இருந்து பார்க்குற மாதிரி தோணும். ட்ரெயினுடைய பிளாட்ஃபார்மில் 2 பேர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்தா எப்படி இருக்குமோ அதேமாரி 2 பேர் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறவங்களும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் ஒரு விண்டோவில் இருந்து அனதர் ட்ரெயினில் போகக்கூடிய இன்னொருத்தரை பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார், அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ணவே முடியும். சரிங்களாப்பா. 2 ட்ரெயினும் ஒரே டைரக்ஷனில் போகும்போது ஒரு ட்ரெயினில் இருக்கிறவங்க இன்னொரு ட்ரெயினில் இருக்கிறவங்கள நம்மளை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரிலேட்டிவ் மோஷனில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா. இன்கேஸ் ஒரு ட்ரெயினுக்கு இன்னொரு ட்ரெயின் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சாதாரணமாக நம்ம பிளாட்ஃபார்மில் இருந்து பார்க்குறத விட இப்போ ஆப்போசிட் ட்ரெயினில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப வேகமாக அது போகிற மாதிரி தெரியும். சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் இருந்து பார்க்குறவங்க கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ட்ரெயினில் போகிறவங்கள நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனுக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது இன்னொரு ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ இதை நம்ம எல்லா மோஷனுக்கும் சொல்லும்போது கார்லேயும் நம்ம சொல்லலாம்.
ஒரு ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடில் நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னு வச்சுக்கிடும். அந்த காரோடைய வெலாசிட்டி VA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடியே வரக்கூடிய இன்னொரு காரோடைய வெலாசிட்டி VPன்னு எடுத்துக்கிடும். இந்த காரோடைய வெலாசிட்டியை பின்னத்தில் இருக்கக்கூடிய காரோட வெலாசிட்டியை வச்சு நம்ம சொல்லும்போது VA வித் ரெஸ்பெக்ட் டு VP அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்கேஸ் பின்னத்தில் வரக்கூடிய வெஹிக்கிளோட வெலாசிட்டி முன்னத்தில் போகக்கூடிய வெஹிக்கிளோட வெலாசிட்டியை விட கிரேட்டர் தானாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது பின்னத்தில் வரக்கூடிய வெஹிக்கிளோட வெலாசிட்டியை பொறுத்து VP இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு VA அப்படின்னு கூட நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஈக்குவேஷனை ரிலேட்டிவ் மோஷனை பார்க்க முடியும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் ட்ராக்கில் வரக்கூடிய ரெண்டு வெஹிக்கிளோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தாச்சு, ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தாச்சு. இன்கேஸ் நம்மளுக்கு இதே போல் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தீட்டான்ற ஆங்கிளில் ரெண்டு வெஹிக்கிளோடைய மோஷன்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரே சேம் ட்ராக்கில் தான் இருக்கணும்னு கிடையாது. அந்த ட்ராக் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஆகி ரெண்டு வெஹிக்கிளுக்கான மோஷனை கூட நம்ம இங்கே ஸ்டடி பண்ண முடியும். காமனான சில ரூல்ஸ் இருக்குப்பா, அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரோட்டுக்கு அப்படியே ஒரு தீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டாக அனதர் சைடு இருக்கக்கூடிய ரோட்லேயும் வெஹிக்கிள்ஸ் ட்ராவல் ஆகி போகுது. ஒரே டைரக்ஷனில் போகிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல தீட்டா ஆங்கிளை பொறுத்து இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய மோஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு கால்குலேஷனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1, ரெண்டு வெஹிக்கிள் சேம் ட்ராக் சேம் டைரக்ஷனில் போகுது. சரிங்களா, சேம் ட்ராக் சேம் டைரக்ஷன். ஓகே, அலாங் த பாத்லேயே என்ன செய்யுது, ரெண்டு வெஹிக்கிள் ஒரே டைரக்ஷனில் போகுது. இந்த வெஹிக்கிளோட வெலாசிட்டியை VAன்னு எடுத்துக்கிடும், இந்த வெஹிக்கிளோட வெலாசிட்டியை VPன்னு எடுத்துக்கிடும். சரிங்களாப்பா. ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெஹிக்கிள் A, இந்த வெஹிக்கிள் B. A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படின்றத எப்படி எழுதலாம்னா VAP வெக்டார் அப்படின்றத VA வெக்டார் மைனஸ் VP வெக்டார் அப்படின்னு எழுதணும், ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது. ஸோ அப்போ இன்கேஸ் பியை பொறுத்து ஏவை சொல்லும்போது என்ன சொல்லலாம், B வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படின்றத VPA வெக்டார் ஈக்குவல் டு VP வெக்டார் மைனஸ் VA வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் சிம்பிளாக நம்ம இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படின்றத வேணா நம்ம VAP வெக்டார் அப்படின்றத எப்படி எழுதலாம்னா the magnitude of A vector minus P vector அப்படின்னு எழுதலாம்ப்பா. magnitude of relative velocity of P with respect to A அப்படின்றத VP vector minus VA vector magnitude. சரிங்களா. ஸோ இதை தான் கீழே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கும். if the two objects are moving at the same direction, ரெண்டு சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது the magnitude of the relative velocity of one object with respect to the another is equal to difference in the magnitude of the two velocities. இந்த ரெண்டு என்னது, டிஃபரன்ஸை குறிக்குது. சேம் டைரக்ஷனில் போனுச்சுன்னா என்னப்பா பார்க்கணும், டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ சேம் ட்ராக்கு பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுக்கிடும். ஆப்போசிட் டைரக்ஷன் இதுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி எழுதலாம், A வித் ரெஸ்பெக்ட் டு B. VAP அப்படின்றத VA வெக்டார் மைனஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸ் VP வெக்டார் எழுதும்போது இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ VAP வெக்டார் அப்படின்றத VA வெக்டார் பிளஸ் VP வெக்டார்னு எழுதலாம். அதாவது P வித் ரெஸ்பெக்ட் டு ஏக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கும்போது எப்படி எழுதலாம், VPA வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி Pன்ற இந்த வெஹிக்கிள் எப்படிப்பா இருக்கு, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. A அப்படின்ற இந்த வெஹிக்கிளோட வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இதை மைனஸ் VP டிஃபரன்ஸ் ஆஃப் VA வெக்டார். ஸோ அப்போ இந்த மைனஸை காமனாக வெளியே எடுத்து எழுதணும்னா இந்த VPA வெக்டாரை எப்படி எழுதலாம், மைனஸை காமனாக வெளியே எடுத்தா VA வெக்டார் பிளஸ் VP வெக்டார்னு கூட எடுத்துடலாம். ஸோ இந்த ரெண்டுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே இங்கே எதை குறிக்குது, சம் ஆஃப் த டூ வெலாசிட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், if the two objects are moving in the opposite direction, இங்கே சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது magnitude of the relative velocity of one object with respect to the another is equal to sum of the magnitude of the velocity. நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், சம் பண்ணணும், ரெண்டு வெலாசிட்டியும் ஆட் பண்ணணும். அப்போ இது ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு, இது ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்குன்னா ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது 180 கிலோமீட்டர் வேகத்தை நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அதேமாரி இங்கே ஒரு தீட்டா ஆங்கிள், நம்மளுக்கு தீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டாக என்ன செஞ்சுருக்கு, ஒரு ரோடு ஜங்ஷனை வந்து மீட் பண்ணுது அல்லது அதுலேருந்து வெளியே நோக்கி போகுதுன்னு வச்சுக்கிடுவோமே. தீட்டா ஆங்கிள் நம்மளுக்கு ஒரு ரோடு டிவைட் ஆகிற இடத்துல ஒரு வெஹிக்கிள் வந்து மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது அந்த வெஹிக்கிள் அங்கேருந்து டிவைட் ஆகி போகுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை தேர்டு கேஸ் VA வெக்டார்
வெக்டார், இதோட வெலாசிட்டி VA, இது Bன்ற வெஹிக்கிள், இதுக்கான வெலாசிட்டி VP. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கான ஆங்கிள் அப்படின்றத θ ஆங்கிள், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் சேம் டைரக்ஷன் பார்த்தோம், ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தோம். இப்போ θ ஆங்கிள் டைரக்ஷனை நம்ம பார்க்குறோம். அதில் இதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷனில் நம்ம படிச்சோம்லப்பா, அதே போல் நம்ம எழுதினா போதும். ஒரு ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் அப்படின்றதுல ரெண்டு வெக்டாருடைய அடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரிசல்டன் வேல்யூக்கான மேக்னிடியூட் வேல்யூ நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, R equal to root of a squared plus b squared plus 2ab cos theta அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த ரெண்டுக்கான ஆங்கிள் அப்படின்னு பார்க்கறது கூட tan alpha equal to p sin theta by a minus p cos theta அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். சரிங்களாப்பா? ஸோ அதே போல தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான மேக்னிடியூட் வேல்யூ பார்க்க போகிறோம். ரூட் ஆஃப் VA squared plus VP squared, இங்கே மைனஸ் டேம் இருக்கிறதுனால மைனஸ் 2 VA VP cos theta. இதுக்கான டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ஷன் ஆஃப் VAP அப்படின்றது எப்படி எழுதலாம்? இதுக்கான ஆங்கிள் வேணால் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? tan alpha equal to VP sin theta divided by VA minus VP cos theta. ஸோ இந்த ஆல்ஃபான்ற ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா tan inverse of VP sin theta by VA minus VP cos theta அப்படின்றத கால்குலேஷனுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் θ equal to 0 டிகிரின்னு எடுத்துக்கிடுமே. θ equal to 0 டிகிரி அப்படின்னா the magnitude of VAP எப்படி இருக்கும்? VAP equal to இந்த term 0 நான் cos 0 1, அப்போ இது along the same directionல இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? θ equal to 0 அப்படின்ற term இது minus 2 VA VPன்ற term VA minus VP whole squaredனு எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணும்போது VAP அப்படின்றது VA minus VPன்னு எழுதலாம். ஸோ இதே மாதிரி θ ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது θ ஈக்குவல் டு 180 டிகிரினா காஸ் 180 டிகிரின்றது -1. ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற இந்த டேம் தான் θ ஈக்குவல் டு 180 டிகிரி. காஸ் 180 டிகிரி -1 அப்படின்னா இந்த டேம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்னா A plus B whole squared ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே VAP அப்படின்றது எப்படி எழுதலாம்னா VA plus VP நம்ம இங்கே ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஸோ உனக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் சம் ஆஃப் த மேக்னிடியூட் வேல்யூவாக நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தேர்ட் கேஸ் θ ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா காஸ் 90 டிகிரின்றது 0. அப்போ இந்த டேமே 0 ஆயிரும். அப்போ VAP அப்படின்றது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் VA ஸ்கொயர்ட் பிளஸ் VP ஸ்கொயர்னு எழுதணும். இதுக்கான ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்றத டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் VP by VAன்னு எடுக்கணும். ஏன்னா அந்த சைன் 90 டிகிரின்றது 1, காஸ் 90 டிகிரின்றது 0ன்ற டேம் ஆகிடும். ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் VP by VAன்னு இருக்கும். ஃபார் θ ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ரெண்டு ஜங்ஷன் பண்ணக்கூடிய மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது θ வந்து 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இந்த கேஸ். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. பொதுவாக அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஆங்கிள் ஆஃப் அம்பர்லா வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின் அப்படின்ற மாதிரி ரெயின்ஃபால் அப்படின்றது வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது. அதை VRன்னு எடுத்துக்கிடுவோம். அதே நேரத்தில் ஒரு மேனுடைய மோஷன் அப்படின்றது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கு. இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா VM அப்படின்றது டுவார்ட்ஸ் ரைட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ரெயின்ஃபால் அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி 90 டிகிரி இருக்குது. ஸோ θ ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டிவ் மோஷனுக்கான ரிசல்டன் வெலாசிட்டி அப்படின்றது எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் ரிசல்டன் வெலாசிட்டியோட டைரக்ஷன். சரிங்களா? ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த VM 0, அதாவது மூவிங் ஆஃப் ஹரிசாண்டல் வெலாசிட்டி 0. ஸோ அந்த இடத்துல ரெயின்ஃபால் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளுக்கு அம்பர்லாவை ஓப்பன் பண்ணா போதும். ரெயின்ஃபாலுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளுக்கு ஓப்பன் பண்ணா போதும். எப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது. மோஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு இந்த அம்பர்லாவை நம்மளுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த வெர்டிகலா இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் இருக்குல்ல, இந்த ஹரிசாண்டலா இந்த மென்னோட வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் -VM. இந்த ரிசல்டன் வெலாசிட்டி V அப்படின்ற இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம VRM. ரெயின்ஃபாலுக்கும் மென்னோடைய ஹரிசாண்டல் மூவிங்க்கும் நம்மளுக்கு ரிசல்டன் வெலாசிட்டி அப்படின்றது இந்த வெர்டிகலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய ரெயின்ஃபால்ல இருந்து நம்ம ஆங்கிள் பார்க்கும்போது இந்த ஆங்கிளில் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இந்த அம்பர்லாவை பிடிக்கணும். இந்த θ ஆங்கிளில் நம்ம பிடிச்சா தான் இஸ் அவாய்ட் டு இஸ் சேவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த ரெயின். அப்போ தான் அவர் மலையிலேருந்து அவரால் என்ன செய்ய முடியும்? பாதுகாத்துக்கிட முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா VRM அப்படின்றது VR வெக்டார் மைனஸ் VM அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் இதுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இதில்
தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு நம்ம சொன்னதுனால தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம இதுக்கான மேக்னிடியூட் ஆஃப் த விஆர்எம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா விஆர்எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம் ஸ்கொயர். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதேமாரி ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிளில் நம்மளுக்கு இந்த அம்பர்லாவை பிடிக்கும்போது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், மலையில் நனையாமல் இவரால் நடக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே நம்ம தீட்டான்னு கொடுத்ததுனால இங்கே தீட்டானே எடுத்துக்கிடுவோம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் பை ஆர். ரெஸ்ட்ல இருக்கும்போது அப்படின்றதுக்கு அம்பர்லாவை ரெயின்ஃபாலுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிருந்தாலே நம்மளுக்கு நனைய மாட்டோம். அதே இது மோஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு இந்த தீட்டா ஆங்கிள் நம்மளுக்கு இன்க்ளைண்டா நம்மளுக்கு என்ன செய்யணும்? அம்பர்லாவுக்கு ஹோல்டு பண்ணி பிடிச்சா தான் நம்மளால மலையில நனையாம நடக்க முடியும். இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஃபார்முலாஸை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.